ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி இது எல்லாத்துக்குமே பிடிச்சமான பிரியாணின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி இந்த ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய அளவுகளில் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 6 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு சிக்கன் பிரியாணி பண்ணலாம். 1/2 கிலோ ஜீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக அரிசி கடையில் லூஸில் வாங்கினது தான். இதை கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கப்புக்கு 2 அளவு இருந்தது. அப்போ தான் நமக்கு தண்ணி அளந்து ஊற்ற கரெக்டாக இருக்கும். இதுக்கு 4 வெங்காயம் 3 தக்காளி, கிராம் அளவில் 1/4 கிலோ வெங்காயம், 150 தக்காளி, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 150 ml தயிர் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் நெய் 2 சேர்த்து ஒரு 125 ml எடுத்து வச்சுக்கலாம். 150 ml கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். 3 பச்சை மிளகாய், மல்லி, புதினா, ஒரு அரை மூடி எலுமிச்சப்பழம். தாளிக்கிறதுக்கு 4 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, ஒரு 4 பே லீவ்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் உப்பு, மிளகாய்த்தூள் போக பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா அப்படிங்கிறது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்து திரிச்சு வச்சுருக்கிறது தான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இது பிரியாணிக்கு ஒரு சூப்பரான ஒரு மனம் கொடுக்குங்க. நெய் எண்ணெய் கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள். வாசனை இல்லாத எண்ணெய் தான் எடுத்துக்கணும். இதை முதல்ல சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துடலாம். இது சட்டுன்னு பொரிஞ்சிடும். பொரிஞ்ச உடனேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் நான் சொன்ன மாதிரி 4 வெங்காயம் கரெக்டாக இருக்கும். இதோடையே பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நார்மலாக பாஸ்மதி அரிசி அப்படின்னா நீங்கள் 1 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம். ஆனால் ஜீரக சம்பாக்கு அரை மணி நேரம் ஊறினாலே போதும். வெங்காயம் வதங்கின பிறகு நீங்கள் அரிசியை கழுவி ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வதங்கி வந்தாக்கில் கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்தாக்கில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம நார்மலாக வீட்டுக்கு அரைக்கையில் 2 ஈக்குவல் அளவில் வச்சு அரைப்போம். ஆனால் நீங்கள் பிரியாணிக்கு அரைக்கையில் கொஞ்சம் இஞ்சி ஜாஸ்தியாக வச்சு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நெய்யில் நல்லா வதங்கி வரணும். ஒரு 3 தக்காளி அதை சேர்த்துக்கலாம். ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மல்லி, புதினா கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். ஒரு 2 கைப்பிடி மல்லி சேர்த்துக்கிட்டிங்கன்னா 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கல நிறைய வீடியோவில் கேட்குறீங்க. 1 டீஸ்பூன் உப்பு பிரியாணிக்கு போதுமா அப்படின்ட்டு. கிடையாதுங்க. தக்காளியில் ஒரு தடவை சேர்ப்போம். சிக்கனோ அல்லது மட்டனோ சேர்க்கையிலையும் உப்பு சேர்ப்போம். அப்புறம் நம்ம ரைஸ் சேர்க்குறதுக்கு முன்னாலேயும் நம்ம உப்பு சேர்த்துக்கணும். இதை ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்த பிறகு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் காரமான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அதுனா கொஞ்சம் கூட 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா 3 டீஸ்பூன் தேவைப்படும். 2 டீஸ்பூன் நம்ம இப்போ சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் நம்ம அரிசி சேர்க்கறதுக்கு முன்னால் சேர்க்கணும். இதை லேசாக எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தயிர், அதை இதோட சேர்த்துடணும். 150 ml தயிர். அதிக புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் குறைஞ்ச தீயில் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. அந்த தயிரும் மசாலாவும் சேர்ந்து லேசாக எண்ணெய் பிரியணும். அப்போ வந்து நம்ம சிக்கனோ மட்டனோ சேர்த்தா தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருக்க சிக்கனோட அளவு பார்த்திங்கன்னா 650 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். எப்போதும் 1/2 கிலோ அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 600 கிராமாவது சிக்கன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு உடனே தண்ணி விடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வரட்டும். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். சிக்கன் வந்து ஒரு 60% தான் குக் ஆகணும். ஏன்னா நம்ம அரிசியோடு சேர்ந்து வேகும். அதுக்கப்புறம் தம் போடையிலையும் வெந்து வரும். இதுவே நான் பெரிய பீஸாக வெட்டியிருக்கிறதுனால தான் 7 நிமிஷம் போடுறேன். சின்ன சின்ன பீஸ்னால் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கூட வேக வச்சுக்கோங்க. ஜீரக சம்பா அரிசிக்கு தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி கணக்கு. 2 கப் அரிசி எடுத்திருந்தோம். 3.5 கப் தண்ணி தேவைப்படும். சிக்கனில் நம்ம விட்டு தண்ணி அப்படியே இருக்குது பாருங்கள் 1 கப்பு. அதனால் நம்ம 2.5 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சில சமயம் சிக்கன் அந்த அளவுக்கு தண்ணி வரல, கிரேவி கம்மியாக இருக்குன்னா நீங்கள் 3.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நார்மலாக லாங் கிரெயின் பாஸ்மதினா 1க்கு 2 கப்பு, ஜீரக சம்பானா 1க்கு 1.25 கப்பு. இதில் உப்பு போட்டுக்கலாம். 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பிரியாணி மசாலா, அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மூடி எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம்.
இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு காரம் நல்லா தூக்கலாக இருக்கணும். உப்பு காரம் நல்லா சுளீர்னு இருந்தால் தான் உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சாக்கில் அரிசியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். அரிசி சேர்த்த பிறகு ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தீயும் கூட்டி கூட்டி குறைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் தான் எடுத்துக்கிடும். நீங்கள் ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியும் சோறும் சேர்ந்து வந்தாக்கல லைட்டாக ஒரு லேயர் தான் மேலே தண்ணி நிற்கிது. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுக்கலாம். ஒரு நல்ல கனமான தோசைக்கல் போட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பர்னரோ ஸ்டாண்டோ இருந்தால் அதை போட்டுட்டு அதுக்கு மேலே தோசைக்கல் வச்சுக்கலாம். லேசாக நம்ம ரைஸை வந்து அடியோட கிளறி விடணும். ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் அரிசி உடஞ்சிராமல் இந்த மாதிரி ஒரே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மேலே ஒரு 2 டீஸ்பூன் போல் நெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு நெய் வாசம் பிடிக்குன்னா நீங்கள் தாராளமாக 1 டேபிள் ஸ்பூன் கூட விட்டுக்கலாம். விட்டுட்டு ஒரு டைட்டான மூடி போட்டுட்டு 15 நிமிஷம் குறைஞ்ச தீயில் அப்படியே இருக்கிறதுலே குறைஞ்ச தீயில் வச்சு தம் போட்டு விட்டுறணும். மூடி கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம மூடி போட்டுக்கலாம். மேலே ஏதாவது வெயிட் வச்சிடலாம். முன்னால் ஹாட் வாட்டர் வைப்போம். இந்த மாதிரி வெயிட்டுக்கு இந்த மாதிரி ஒரு கல்லோ இல்லை ஒரு பெரிய பாத்திரத்தையோ கவுத்தி வச்சிடலாம். 15 நிமிஷம் தம் முடிஞ்சாக்கெல்லாம் அடுப்பு அணைச்சி வச்சிடணும். உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது. தம் முடிஞ்சு 15 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு செட் ஆகிருக்கும். எடுக்கையிலேயே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ மணமாக இருக்குங்க. ஓரத்துலேருந்து உடச்சி விடுங்க. இன்றைக்கி செஞ்சுருக்க பிரியாணி பார்த்தீங்கன்னா 6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அரிசி கொஞ்சம் கூட உடஞ்சிருக்காது. நீங்களும் இதே அளவுகளோட பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.